ஐயா வணக்கம். நாங்க எங்க ஊர்ல குடிக்கிறத பார்த்துருவாங்கன்னு தான்யா இந்த ஊர்ல எங்க தோட்டத்துல ஒதுக்குப்புறமா வந்து குடிக்கிறோம். இங்க வந்து என்னய்யா நாக்க தொங்க போட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? பொது இடத்தில் குடிக்கக்கூடாது. குப்பை பொறுக்குற உனக்கு எல்லாம் என்ன பேச்சு பேசுற? சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருந்தாலும் திமிருக்கு பஞ்சம் இல்ல. திமிரு பேச சொல்லுது. ஐயா நீங்க பாட்டிலை கீழே போட்டால் அதை எடுத்துக்கொண்டு டாஸ்மார்க் கடையில் கொடுத்தால் ரூ. 10 கிடைக்கும். அதை வைத்து பசியை போக்கத்தான். நான் குடிக்க மாட்டேன். நாங்க குடிக்கிறத வேற குத்தி வேற காட்டுற. குடி குடித்துவிட்டு பாட்டிலை இங்கேயும் அங்கேயும் பொது இடத்தில் போடாம என்கிட்ட கொடுங்கய்யா. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. எந்த கடையில் பாட்டில் வாங்கினோமோ அந்த கடையில் கொடுத்தால்தான் பாட்டிலுக்கு ரூ. 10 கிடைக்கும். பொது இடத்தில் கீழே கிடந்த பாட்டில் 30, 40 பாட்டிலை பொறுக்கி வந்ததும் பலன் இல்லையா? நாட்டுக்கும் எனக்கும் பலன் கிடைக்குமாறு டாஸ்மார்க் கடையில் எல்லா பாட்டிலுக்கும் எல்லா கடைகளிலும் பாட்டிலை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தால் ரூ. 10 கொடுக்கலாம். இயந்திரத்தில் பொது இடங்களில் பணத்தை போட்டால் குடி தண்ணீர் பாட்டில் வருகிறது. பாட்டிலை போட்டால் ரூ. 10 பணம் வருவது போல் வைத்தால் விளையாட்டாக போட்டாலும் வெறுப்பில் பாட்டிலை தூக்கி போட்டாலும் பொது இடங்களில் வீதிகளில் பாட்டில் இருக்காது. பெற்றோர்களையும் மதிக்காமல் உழைக்காமல் ஊதாரித்தனமாக பொறுக்கியாக தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடாது. என் உழைப்பை நம்பி பாட்டில் குப்பைகளை பொறுக்கி கொண்டு இருக்கலாம். நாடும் சுற்றுச்சூழலும் தூய்மையாக இருக்கும். திட்டம் வலிமையானது. இலக்கை வெற்றியடைந்து சாதித்து காட்டுவோம். குடியை மறுப்போம். குடும்பத்தை நினைப்போம். நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் இருப்போம். பாட்டிலை கொடுப்போம். பணத்தை பெறுவோம். பசியை போக்கிக் கொள்வோம். நாட்டின் சுத்தத்தை பாதுகாப்போம். நன்றி.